ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராமேஸ் ஹரிசுவை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 2 விதமான பொட்டேட்டோ சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட். உங்கள் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இதை செய்கிறதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு உருளைக்கிழங்குல ஹாஃப் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு சாண்ட்விச்சுக்கு இதுவே போதுமானதாக இருக்கும். அந்த உருளைக்கிழங்கு நல்லா வந்து நீங்கள் மேஷ் பண்ணிக்கணும். நல்லா இந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நீங்கள் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நான் 2 உருளைக்கிழங்குலாம் இருக்கிறதுனால நான் கையிலே நான் மேஷ் பண்ணிக்கிறேன். மேஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் தேவையான அளவு மிளகாய்த்தூள். இதில் நான் எல்லாமே கம்மியாக தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா வந்து ஒரு சாண்ட்விச்சுக்கு தான், அதனால் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இந்த கரம் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் சாட் மசாலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லிக்கு பதிலாக நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மசாலாலாம் நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நான் 2 வீட் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் பிரெட்னாலும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 2 வீட் பிரெட்லேயும் நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் வந்து நான் 2 பிரெட்லேயும் சேர்த்துருக்கேன். நல்லா 2 பிரெட்லேயும் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த பொட்டேட்டோ கலவையை நம்ம அந்த பொட்டேட்டோ மிக்சரை எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா 4 கார்னர்ஸும் நல்லா அடைக்கிற மாதிரி நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாம் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் டோஸ்டர் இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு தவாவில் கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்துட்டு நல்லா நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்குறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் சீஸ் போட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நிறைய நான் பட்டர் போட்டுட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. டோஸ்ட் பண்ணும்போது நல்லா நீங்கள் மேலே நல்லா அமுக்குனிங்களா உங்களுக்கு வந்து நல்லா வந்து ப்ரெட்டு வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் வரும். உள்ளே இருக்கிற ஸ்டஃப்பும் வந்து நல்லா வந்து வெந்துடும், குக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் டேஸ்டான பொட்டேட்டோ சாண்ட்விச், ஒரு டைப்பான பொட்டேட்டோ சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாஸோடு சர்வ் பண்ணலாம். நம்ம இதை இப்போ பார்க்க போகிறது 2வது டைப்பு. இது செய்கிறதுக்கு தேவையான அளவு நீங்கள் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், அதுக்கு பிறகு கொத்தமல்லி, நறுக்குன பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வேணாம்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். அதில் வந்து நல்லா வந்து இந்த பொட்டேட்டோவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா சீஸ் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நான் இருக்கிற எல்லா பொட்டேட்டோவும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இதை நம்ம நல்லா வந்து கீ இல்லைன்னா பட்டர் யூஸ் பண்ணி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு ஃபில்லிங் கொடுக்கும். இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் இந்த மாதிரி நீங்கள் ரெசிபீஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் கிட்ஸுக்கும் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், நிறைய கிட்ஸ் ரெசிபீஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து நிறைய கிட்ஸ் ரெசிபீஸ் வந்து என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் போய் பார்த்துக்கோங்க. ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.